தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை தொண்டரின் அதிரடி முயற்சி. மாவட்ட செயலாளர் ராஜ்குமாரை வியக்க வைத்த தவைகா தொண்டன். தமிழக அரசியலில் தடம் பதித்து வரும் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது கோவையில் நடைபெற்ற பைக் விழிப்புணர்வு மாரத்தான் பேரணி மூலம் ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை தவைகாவின் அடிப்படை தொண்டரான AR ரீகன் என்பவர் முன்னெடுத்து மாபெரும் மாரத்தான் நிகழ்வாக மாற்றி காட்டியுள்ளார். கோயம்புத்தூரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் பாதுகாப்பு, புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சிறப்பு மோட்டார் சைக்கிளிங் விழிப்புணர்வு ராலி நடைபெற்றது. இந்த ராலியானது கோயம்புத்தூர் அரஸ்புரம் பகுதியில் உள்ள பரியல் மைதானத்தில் துவங்கியது. இதனை தவைகாவின் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு ராலியை துவக்கி வைத்தார். இந்த ராலியானது அரஸ்புரத்தில் இருந்து துவங்கி அங்கிருந்து பெண்கள் பைக் ராலி மூலம் நகரில் விழிப்புணர்வு பரப்பி தொண்டாமுத்தூர் பகுதி வரை சுமார் 16 கிலோமீட்டர் வரை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்வின் மூலம் பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு ஆரம்ப கட்ட கண்டறிதல் மற்றும் போதைக்கு எதிராக என்ற செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு சென்றனர். இந்த விழிப்புணர்வு ராலியில் பல பெண்கள் பைக் ரைடர்கள் பங்கேற்றனர். சமூக நலன் கருதி நடத்தப்படும் இந்த நிகழ்வு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. AR ரீகன் அவர்கள் இந்தியாவில் உள்ள 4 2 மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரேஸ் டிராக்கில் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்துல் கலாம் உலக சாதனையாளர் பங்கு பெற்றுள்ளார். மோட்டார் ஸ்போர்ட்ஸில் அதிக அனுபவம் கொண்டவர். இந்த நிகழ்வின் வெற்றியில் பிரதிபலித்தது. வழக்கமான அரசியல் ஊர்வலமாக இல்லாமல் சர்வதேச தரத்திலான பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் ஒழுக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது. தவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நற்பெயருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கோவையில் ஒரு அமைதி புரட்சியை இந்த நிபுணர் AR ரீகன் நிகழ்த்தி காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.